ஐயோ பச்சை சட்டை டைனோசர் ஓடியா. இந்த அடி அடிச்சுக்கிறாங்க. இங்கே இருந்தோம்னா நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சைஸாக மூவ் பண்ணிடுவோம். சரி ஏன்டா டே டைனோசர் காலத்தில் எப்போ மனுஷங்க இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உண்மைதான், டைனோசர் காலத்தில் மனுஷங்க இல்லை தான். ஆனால் இந்த மரங்கள் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஊசி இலை கொண்ட மரங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்த மரங்கள் எதுலேயுமே பூக்கள் கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு செடி இருக்குது. அந்த செடி புதுசாக இன்னொரு செடியை உருவாக்கணும்னா பூ பூத்து காய் காய்ச்சி அதுலேருந்து தானே இன்னொரு செடி வருது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த பெரும்பாலான செடிகள்லையும் மரங்கள்லையும் பூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி புதுசாக செடிகள்லாம் உருவாயிருக்கும்? அந்த காலத்தில் தாவரங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு? இப்போது இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் ஒரு செடி வகை இருந்திருக்கு. அந்த செடியை டைனோசரும் பார்த்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே அந்த செடி எந்த விதமான மாற்றமும் அடையாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அந்த செடியை நம்ம எல்லாருமே கூட பார்த்துருப்போம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அது நம்ம நாட்டுக்கே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு செடியும் கூட. அது என்ன வகையான செடி? டைனோசர் காலத்தில் இந்த தாவரங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரி அது மாறி இருக்குது, நான் எந்த வகையான செடியை சொல்கிறேன், இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல தாவரங்கள் பூமியில் எப்படி தோன்ற ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய தாவரங்கள் மாதிரி எதுவுமே பூமியில் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆல்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாசிகள் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதுவும் நிலப்பகுதியில் இல்லாமல் ஏதோ இந்த மாதிரி கடலில் தான் இந்த பாசிகள் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது தரைப்பகுதிகளில் பரிணாம வளர்ச்சி மூலமாக வர ஆரம்பிச்சு அப்படியே நிலப்பகுதியில் அது வாழ ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதுக்கு மாலிகுலர் கிளாக் மெத்தட் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்க. அதில் கிடைக்கக்கூடிய எல்லா ஃபாசில்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணி, அதை டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அமினோ ஆசிட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அது மூலமாக எந்தெந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துச்சு, எப்போ எது தோன்றி அழிஞ்சிச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை அது மூலமாக தான் உறுதிப்படுத்துவாங்க. இப்போது அப்படி உறுதிப்படுத்தினது மூலமாக ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று நிறுவி வச்சிருக்காங்க. அதில் இப்போ சொன்ன மாதிரியே தான் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த உயிரினங்கள் தோன்றி அழிஞ்சிச்சு, எப்போ பூமியில் என்ன மாதிரியான நிகழ்வு நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பல கால தொகுதிகளாக அதில் அட்டவணைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதில் கேம்பிரியன் பீரியடில் கிட்டத்தட்ட 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த கடலில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தரைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி வந்ததுக்கு அப்புறமா கடலில் இருக்கும் போது எப்படி அந்த தாவரங்களோட உடல் முழுக்க நீரால் நிரம்பி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது தரைக்குள்ளே வந்த ஆரம்ப காலகட்டத்திலையுமே அதுங்களோட உடல் முழுக்க அந்த தண்டுகள் முழுக்க நீரால் அதிகமாக நிறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். இதுக்கப்புறமா தோராயமாக ஒரு 41 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்குலர் தாவரங்கள், அதாவது இப்போ இருக்கிற மாதிரியான தாவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாஸ்குலர் தாவரங்கள் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளோ உயரமாக இல்லாமல் அதிகபட்சமாக ஒரு 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிற உயர அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அப்படி வளர்ந்த அந்த தாவரங்களில் ஜைலம், ஃப்ளோயம் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எதுக்காகனா நீரை அதோட மொத்த உயரத்துக்கும் கொண்டு போய் மொத்த எல்லா இடத்துக்கும் கொடுக்கறதுக்காக தான். இதில் முக்கியமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்து தாவரங்கள் எதுலையுமே இப்போ இருக்கிற மாதிரி பூ பூக்கிறதோ, காய் காய்க்கிறதோ, விதை வைக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக பஞ்சு மாதிரியான அமைப்பு அதில் இருக்கும். அது எல்லாமே காற்றுல பரவி அப்படியே வேற இடத்துல விருந்து தான் அது மூலமாக புது புது செடிகள் எல்லாமே உருவாயிருக்கு. அது போக அதில் ஆண் செடிகள், பெண் செடிகள் இந்த மாதிரி எந்த வித்தியாசமுமே கிடையாது. அதனால அதை ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டெவோனியன் காலகட்டத்தில், அதாவது சுமார் 35 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த தாவரங்கள் விதையோட உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த தாவரங்கள் எல்லாத்துலையுமே அதோட நுனிப்பகுதியில் மெகாஸ்போராஞ்சியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மெகாஸ்போராஞ்சியமுக்குள்ள அந்த செடியில இருந்தோ இல்லை மற்ற செடிகள்ல இருந்தோ காற்றின் வழியாக மகரந்த தூள் வந்து அதுக்குள்ளே விழுந்து அதுக்கப்புறமா அது மொத்தமாக மூடி அதுக்கப்புறமா தான் அது விதையாக மாறி புது புது செடிகளை உருவாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி செடி வகைகளை ஜிம்னோஸ்போம் பிளான்ட்ஸ், அதாவது மூடப்படாத விதையுள்ள தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன? அதான் மகரந்த தூள் வந்து பட்டு அது மொத்தமாக மூடி தானே புதுசாக உருவாகுது, அப்புறம் எதுக்கு மூடப்படாத விதை தாவரங்கள்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த டைனோசர் வாழ்ந்த காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பூ பூத்து விதை வைக்கக்கூடிய தாவரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அதுங்க அதோடைய ஆரம்ப தோற்ற காலத்தில் தான் இருந்திருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ பார்த்த அந்த பூக்கள் பூக்காம விதை வைக்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் வகை தாவரங்கள் தான் உலகம் முழுக்கவே பரவி வளர்ந்துருக்கு. நீங்கள் இந்த பைன் மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே இந்த ஜிம்னோஸ்போம் வகையை சேர்ந்தது தான். இப்போ இந்த மரம் கூட பைன் மரமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் தூரத்துலேருந்து பார்த்து ஆசைப்பட்டலாமே வந்தோம். பட் இது பைன் மரம் கிடையாது, இது பூ வைக்கக்கூடிய மரம் தான். பட் நீங்கள் பைன் மரத்தை எடுத்து பார்த்தீங்கனாலுமே அதுங்களுக்கு இந்த மாதிரியான ஊசி மாதிரியான இலை தான் இருக்கும். அதுங்க நல்லா நீண்டு உயரமாக வளர்ந்துருக்கும். கூம்பு விதைகள் தான் அதில் அதிகமாக இருக்கும். அது ஏன் அந்த தாவரங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பூ பூக்கும் தாவரங்களில் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு தேனி மூலமாவோ இல்லை வண்டு மூலமாவோ, அதாவது மற்ற உயிரினங்கள் மூலமாக நடக்கிறது கொஞ்சம் அதிகமாகவும், அதுவே காற்றின் வழியாக நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுவே ஜிம்னோஸ்போம்
தாவரங்கள்ல காற்றின் வழியா ரொம்ப அதிகமாகவும் மற்ற வழிகளில் ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு. அப்படி நடந்ததுனால தான் அதுங்க கூம்பு மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்திருக்கு. இப்போ கூம்பு மாதிரியான அமைப்பில் அந்த விதைகள் இருந்ததுனால மகரந்த தூள் ஒன்றுலேருந்து இன்னொன்றில் போய் படும்போது இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கிறனால ரொம்ப அதிகமாக போய் பட்டுடுது. இது போக ஆண் கூம்புகளோட பெண் கூம்புகள் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மகரந்த தூள் இந்த பெண் கூம்புகள் மேலே வந்து படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகுது. இந்த தாவரங்கள் உயரமாக இருந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் வளிமண்டலத்தில் கார்பனோட அளவு ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அதை உள்வாங்கிக்கிட்டு இந்த தாவரங்கள் எல்லாமே நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. அப்போ இருந்த இலைகள் எல்லாமே ஏதோ இந்த மாதிரி ஊசி மாதிரியான அமைப்பில் தான் இருந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ கார்பனோட அளவு எப்படி ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி வெப்பநிலையும் இப்போ இருக்கிறதோட ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அப்போ ஒருவேளை இந்த இலைகள் எல்லாமே ஊசி அமைப்பில் இல்லாமல் இப்போ இருக்கிற இலைகள் மாதிரி பறந்து விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இலைகளுக்குள்ள இருந்த நீர் எல்லாமே ஈஸியாக நீராவியாகி போயிருக்கும். அது அந்த இலைகளுக்கும் மரங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜிம்னோஸ்பர்ம் வகை தாவரங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஊசி மாதிரியான இலை அமைப்பை கொண்ட தகவமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள் தனக்குள்ள நிறைய தகவமைப்புகளை வச்சிருந்ததுனால தான் அந்த கடினமான சூழலையும் தாண்டி அந்த ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள் உலகம் முழுக்கவே பரவி வளர்ந்துருக்கு. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். டைனோசர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்த இந்த ஜிம்னோஸ்பர்ம் வகை தாவரங்கள் இப்போ பூமியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுக்கு பதிலாக பூ பூக்கும் தாவரங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே அந்த ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் டைனோசர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை மீசோசோயிக் எரா அப்படின்னு சொல்றாங்க. அதையே 3 வகையாக பிரிக்கிறாங்க. ட்ரையாசிக் பீரியட், ஜுராசிக் பீரியட், கிரெட்டேஷியஸ் பீரியட். இந்த கிரெட்டேஷியஸ் பீரியட்ல தான் 10 கிலோமீட்டர் நீளத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய விண்கல் வினாடிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் நல்லா வேகமாக வந்து பூமி மேலே மோதிச்சு. அதன் விளைவாக பல அணுகுண்டுகளை ஒரே நேரத்தில் பூமியில் போட்டால் என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும், அந்த மாதிரியான விளைவு பூமியில் நடந்துச்சு. என்னன்னா, கடல் நீர் ஆவியாகி போச்சு. கீழே இந்த கார்பன், சல்ஃபர் இதெல்லாமே அப்படியே தூசியாக மேலே பறந்து போய் வளிமண்டலத்தை அடைச்சு சூரியன் ஒளியை மொத்தமாக மறைச்சு ஒளி சேர்க்கை நடக்கிறத அப்படியே நிறுத்தி டைனோசர்கள் உட்பட உலகின் 75% அதிகமான உயிரினங்கள் அழியறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிச்சு. அந்த பேரழிவில் தான் இந்த ஜிம்னோஸ்பர்ம் வகை தாவரங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பூ பூக்கும் தாவரங்கள் உலகம் உள்ள அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக அந்த விண்கல் விழுந்தது மட்டுமே அதுக்கு ஒரு காரணமாக அமையல. இது போக இன்னும் சில காரணங்களுமே அதில் இருக்கு. அது என்னன்னா, இப்போ இந்த பூ பூக்கக்கூடிய தாவரங்களை ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் அதோடைய தொடக்க நிலை பரிணாம வளர்ச்சியில் தான் இருந்திருக்கு. ஆனாலுமே அந்த காலகட்டத்திலேருந்தே அது ஒரு அட்வான்டேஜோட தான் வளர்ந்து வந்திருக்கு. என்னன்னா, இது எல்லாமே பூ பூத்து காய் காய்ச்சி பழமாக மாறுது இல்லையா, அந்த பழத்துக்குள்ள தானே விதை இருக்கும். அப்படி உள்ள அந்த விதை இருந்ததுனால அது கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்கு. ஆனால் அதுவே நம்ம ஜிம்னோஸ்பர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மகரந்தம் வந்து பட்டதுக்கப்புறம் அது மொத்தமாக மூடிக்கும் தான். ஆனால் மூடினாலுமே அந்த விதை நல்லா வெளியில் தெரிகிற மாதிரியே தான் இருக்கும். இப்படி வெளியில் தெரிகிற மாதிரியே அந்த விதைகள் இருந்ததுனால அது புற சூழலால் பாதிக்கப்படுறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த விதை முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே அது இறந்து போகிறது, இல்லைனா மற்ற பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு அதிகமாக நடந்திருக்கு. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை அதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்த விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது ஜிம்னோஸ்பர்மில் அந்த மகரந்த சேர்க்கைங்கிறது காற்றின் வழியாக அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் அதுவே ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் காற்றின் வழியாக நடக்கிறத விட மற்ற வகை, அதாவது மற்ற உயிரினங்கள் மூலமாக நடக்கிறதா ரொம்பவே அதிகமாக இருக்குது. கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூ பூக்கும் தாவரங்கள் அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் விதை உருவாகிறதுலேருந்து அந்த விதை செடியாக மாறி அந்த செடி பெரிய மரமாக மாறுறது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். ஆனால் அதுவே ஜிம்னோஸ்பர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதையாக உருவாகிறதுலேருந்து விதை ஒரு செடியாக மாறி செடி ஒரு பெரிய மரமாக மாறுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. இந்த மாதிரி அந்த ஆஞ்சியோஸ்பர்ம் வகை தாவரங்களுக்கு இருந்த நிறைய தகவமைப்புகள், இது போக அந்த விண்கல் விழுந்ததால் ஏற்பட்ட அந்த நிறைய மாறுதல், சுற்றுச்சூழல் மாறுதல், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த ஆஞ்சியோஸ்பர்ம் வகை தாவரங்களை ரொம்ப அதிகமாகவும் ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்களை ரொம்ப கம்மியாகவும் ஆக்கியிருக்கு. அதுக்காக ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள் உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்லாம் கிடையாது. நம்ம அந்த பைன் மரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ப்ரூஸ், செடார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜிம்னோஸ்பர்ம் வகை தாவரங்கள் உலகம் முழுக்கவே இருக்குது. அதுங்க வாழ தகுந்த சூழல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே அந்த தாவரங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதிகபட்சமாக நம்மளால் இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை தான் இப்போ பார்க்க முடியுது. இந்த ஆஞ்சியோஸ்பர்ம் வகை தாவரங்கள்லேயே அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு தாவர வகை இருக்குது அப்படின்னா தாமரைகளை சொல்கிறாங்க. சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தாமரைகள் பூமியில் தோன்றியிருக்கலாம் அப்படின்னும், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பண்புகளை அதே மாதிரி அதுங்க கொண்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போது பிரேசிலில் கிராட்டா ஃப்ளோரா ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல சில புதைப்படிமங்களை கண்டுபிடிச்சாங்க, தாமரையோட புதைப்படிமங்கள். அந்த புதைப்படிமங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இப்போ தாமரை இலைகளோட தண்டுகள் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நிறைய பண்புகள் அப்போ இருந்து தாமரை இலைகளோட தண்டுகளுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது போக சைனாவில் 1300 வருஷத்துக்கு பழமையான ஒரு தாமரை விதைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விதைகள் இப்போவுமே முளைக்கக்கூடிய தன்மையில் அப்படியே இருக்குது. இத்தினோண்டு தாமரை இது எப்படி இப்படி ஒரு குணத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தாமரைகளுக்கு பொதுவாகவே நிறைய தகவமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ தண்ணியிலே அதுங்க தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருக்குது. இருந்தாலுமே ஊட்டச்சத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய கிழங்கு வேர்களை நல்லா
தரையில் ஊனி பதிச்சு அது மூலமாக தரையிலேருந்து சத்துக்களை எடுத்துக்குது. அது போக தண்ணியிலே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ தூசி பாசி இதெல்லாமே சேர்ந்து அந்த தாமரைகளை பாதிக்கணும். ஆனால் அந்த மாதிரி பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுங்க ஹைட்ரோஃபோபிக் லீவ்ஸ், அதாவது நீரை விலக்கி கொள்ளக்கூடிய அந்த இலைகளையும் பூக்களையும் அதுங்க வச்சிருக்கு. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தூசியாலையும் மாசுவாலையும் அதனால் பாதிக்கப்படுறது இல்லை. இது போக சமீபத்திய ஆய்வில் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னென்னா தாமரைகள் அதுங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்காக அதுங்க டிஎன்ஏ அளவில் தனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இப்படி நிறைய தகவமைப்புகள் இந்த தாமரைகளுக்கு இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய டைனோசர்களே வாழ்ந்து அழிஞ்சு போன இந்த பூமியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தாமரைகள் இப்போ வரைக்குமே எல்லா சூழலையும் தாங்கி தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தான் ஆய்வாளர்கள் இதை லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றில் இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, குறிப்பாக டைனோசர்களை பற்றி படிக்கும்போது பேசும்போது நமக்கு தெரிய வர்றது ஒன்றே ஒன்று தான். அதாவது நம்ம எவ்வளோ பலசாலியாக இருக்கோம், எவ்வளோ பெருசாக இருக்கோம் அப்படிங்கிறத விட நம்மளால் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சு வாழ முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வாழ முடியாமல் போனதுனால தான் உலகையே ஒரு காலத்தில் கட்டி ஆழ்ந்த டைனோசர்ஸால் இப்போ உலகத்திலே அது இல்லை. ஆனால் அப்போ குட்டி குட்டி உயிரினங்கள் அந்த தாமரைகள், கரப்பாம்பூச்சிகள் இது எல்லாமே இப்போ வரைக்குமே பூமியில் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன சவுண்டை கொடுக்குற, அதான் இல்லாமல் போயிட்டுல போடா. அதனால் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத விட நம்மளால் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹலோ ஹலோ போகாதீங்க, வாங்க, இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ப்ளீஸ் 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 வாங்க. என்னென்னா இப்போ காளான்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? இந்த காளான்கள் மட்டும் இல்லாமல் போச்சு அப்படின்னா பூமியில் மரங்கள் அப்படின்னு ஒன்று இல்லாமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. மரத்துக்கும் காளானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் அந்த மரத்தை பார்த்து ஹே மரமே சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா மரத்து கூட பேசிட்டு இருக்கேன், ஏதோ ஆயிடுச்சு போலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா மரங்கள் பேசும், ஆனால் நம்ம கூட பேசாது. மரங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும். அதே மாதிரி நம்ம எப்படி இன்னொரு மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமோ, அதே மாதிரி மரங்களும் இன்னொரு மரங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுங்களுக்கு உதவி செஞ்சுக்கும். அதுக்கு ஏதாவது சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா மரங்கள் அது கொடுத்து உதவும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுங்க செய்யும். ஆனால் அப்படி செய்கிறத அதுங்க நேரடியாக செய்யவே செய்யாது. மூணாவது ஒரு மனுஷன் மூலமாக தான் அது செய்யும். அந்த மூணாவது மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் காளான்கள். இந்த காளான்கள் மூலமாக அந்த மரங்கள் எல்லாமே எப்படி இந்த விஷயங்களெல்லாம் செய்யுது, அது மூலமாக எப்படி இந்த பூமியில் அந்த மரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ மேலே போகலாம்.